தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதாக திராவிட மாடல் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு பின்னருக்கும் மட்டமான அரசியலை கண்டித்து அதிமுக மாணவர் அணியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. +1 மற்றும் +2 படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கும் திட்டம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது. அவரது மறைவுக்கு பின்னரும் 2019ஆம் ஆண்டு வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சியிலும் தொடர்ந்து இத்திட்டமானது செயல்பட்டு வந்தது. அதன் பிறகு கொரோனா பாதிப்பு காரணமாக 2020ஆம் ஆண்டு இத்திட்டம் தற்காலிகமாக நின்றது. இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் 52 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றனர். இப்படி அரசு பள்ளிகளின் வளர்ச்சிக்காகவும் பெண் கல்வியை முன்னேற்றும் வகையிலும் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதிமுகவின் இந்த மகத்தான திட்டத்தின் மூலமாக தமிழகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களும் பயனடைந்தனர். பள்ளி படிப்பை முடிக்கும் முன்னரே ஒவ்வொரு மாணவர்களின் கையிலும் மடிக்கணினி இருந்தது. அது அவர்களின் உயர்கல்விக்கும் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த நிலையில் 4½ வருடம் கழித்து தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் தற்போது ஸ்டாலின் அவர்களின் அரசு 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இது முழுக்க முழுக்க வாக்குக்காக நடத்தப்படும் நாடகம் என்றே எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர். உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் 4½ வருடமாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இந்த திராவிட மாடல் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் மடிக்கணினி கொடுப்பதாக அறிவித்திருக்கும் திமுக ஏன் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கவில்லை? பள்ளி மாணவர்களுக்கு ஓட்டுரிமை இருக்காது என்பதுதான் காரணமா என அதிமுக மாணவர் அணியின் சார்பில் விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெறுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கு இத்தகைய திட்டங்களை வழங்குவதில் தவறில்லை. ஆனால் அதேபோல் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கும் பாரபட்சமின்றி மடிக்கணினி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக மாணவர் அணியின் சார்பில் விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. 4½ ஆண்டுகளில் திமுக அறிமுகப்படுத்திய எந்த ஒரு திட்டமும் அவர்களுக்கு கை கொடுக்காது என்ற அச்சநிலை உருவான நிலையில்தான் தற்பொழுது இதுபோன்ற திட்டத்தை மாணவர்களுக்காக ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை எப்படியாக பெற வேண்டும் என்று திமுக கருதுகின்றனர் என்று அரசியல் விமர்சகர்களும் எதிர்க்கட்சிகளும் அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர்.